வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. அவங்க சேனலுக்குள்ள போகலாம். இந்த கடந்த வீடியோ போடாமல் இருந்தேன். அது சில டெக்னிக்கல் ப்ராப்ளம். இப்போ மறுபடியும் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபாலோ பண்ணுங்க. இப்போ கோல்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் இப்போ இருக்கும். 1 ஹவரில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ட்ரெண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களால் பார்க்க முடியுதுங்களா? அது ஏன் ஒரு செல் ட்ரெண்டில் ரன் ஆகுது. அப்படியே வந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்திருக்கு. இது ஒரு ஹை வச்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லோவை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்திருக்கான். அகைன் வந்து மேலே போகிற மார்க்கெட்டு இந்த ஹை உடைச்சு மறுபடியும் மேலே க்ளோஸ் வச்சுருக்கான். பை ட்ரெண்ட் மாறுதுன்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துலேருந்து அகைன் மறுபடியும் வந்து லோ உடைச்சு செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டான். மேலே போகிறவன் இந்த ஹை டச் பண்ண முடியல, இது டச் பண்ண முடியல, அப்படியே வந்து கீழே அகைன் அகைன் லோ உடைச்சிட்டு கீழே வர்றான். கீழே வந்தவன் ஒரு நல்லா ஃபால் ஆயிருக்கான். இங்கே ஃபால் ஆன மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இங்கிருந்து கொஞ்சம் மேலே ஒரு புல் பேக் கொடுத்துருக்கான். எகைன் கீழே கீழே வந்து நின்றுருக்கு. இப்போ வந்து இதை உடைச்சு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா பை ட்ரெண்ட். அதாவது இதை உடைக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போ சாத்தியம் இல்லை. பட் இன்னைக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் ட்ரெண்ட் இப்போ ஆக்சுவலாக செல் ட்ரெண்டில் தான் இருக்குது 1 ஹவர் பொறுத்தளவுக்கு. இதே 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ராடேக்காக நம்ம ட்ரேடுக்கு எடுப்போம் இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதில் தான் நம்ம ட்ரேடுக்கு கட்டமைச்சிக்க முடியும். இதில் பை ட்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இதுதான் லோ அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம்னா அப்போ இதையே பிரேக் பண்ணால் பை ட்ரெண்ட். பாடி க்ளோஸ் வச்சாச்சு, பை ட்ரெண்டுக்கு வந்துட்டான் 5 மினிட்ஸ் பொறுத்தளவுக்கு. அகைன் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். அங்கேருந்து பாடி க்ளோஸ் வச்சுட்டு பை ட்ரெண்டுக்கு வந்த மார்க்கெட்டு அகைன் அதுதான் சப்போர்ட்டாக மாற்றுறான். ஒரு டிமாண்ட் இங்கே தான் க்ரியேட் ஆகுது. ஆனால் மறுபடியும் மேலே போகிறவன் பாருங்க, இங்க எங்கேயுமே பாடி க்ளோஸ் வைக்கல. அதை கவனிச்சு பாருங்க. விக்கு மட்டும் வச்சுட்டு 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 அப்படியே பாடி கொண்டு வந்து உள்ளே க்ளோஸ் பண்ணுறான். அதாவது இந்த விக்குக்கு மேலே பாடி க்ளோஸ் பண்ணலைன்னு சொல்கிறேன். அப்படியே வந்து கீழே கீழே கொண்டு வந்தான். இப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறான், இங்கே பாருங்க, இப்படி இப்படி மூவ் ஆகுறான். அதையும் பிரேக் பண்ணி நின்றுருக்கான். நின்னவன் மேலே போகிறவன் ஹை உடைக்க முடியல. ரைட்டுங்களா? ஆனால் செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டானா, இன்னும் செல் ட்ரெண்டுக்கு வரல. அவ்வளோதான், அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஒரு பை ட்ரெண்ட் இங்கிருந்து மூவ் ஆன ஒரு பை ட்ரெண்டு இங்கே இப்படி தான் மூவ் ஆயிருக்கு. ஆனால் இங்கே எங்கேயும் பாடி க்ளோஸ் பண்ணலை அப்படிங்கிறதுனால இவன் வந்து அந்த செல்லுக்கு வரலன்னு சொல்லலாம். அதுக்கு மேலே மேலே போகிற மார்க்கெட்டு கையை உடைக்க முடியல. அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லோ பாருங்கள், இங்கே அகெயின் வந்து இங்கே ஒரு இடத்துல இங்கேயே ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது. அப்படியே இங்கிறது மார்க்கெட் மேலே போயிருக்கு. இதுவும் இந்த இந்த லெவல் உடச்சிட்டு இந்த லெவல் உடச்சிட்டு மேலே போனதுல அகெயின் வந்து 5 மினிட்ல ஒரு சமயம் செல் ட்ரெண்டாக இருந்தால் கூட 5 மினிட்ல மறுபடியும் பை ட்ரெண்டுக்கு மாறி இருக்கு. அப்போ அகைன் வந்து ஒரு கீழே வந்து ஒரு புல் பேக் எடுக்கும்போது பை பண்ணி பழகணும் இதில். ரைட்டுங்களா? மாற்றி மாற்றி நான் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இதை தாண்டி மார்க்கெட்டில் எதுவுமே இல்லை. இதை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்குது தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபாலோ பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியும். அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.